சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் அனைத்தும் வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டியிருப்பது கிராம மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பறவைகள் உணர்த்துவது என்ன, கிராம மக்களின் அச்சத்திற்கு காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேட்டங்குடி, பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி மற்றும் சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி ஆகிய 3 கண்மாய்களை சுற்றிலும் 38.4 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வருகை தருகின்றன. இங்கு வரும் பறவைகள் கண்மாய்களை சுற்றிலும் உள்ள மரக்கிளைகளில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பொரித்து இனப்பெருக்கம் செய்து பின்னர் மீண்டும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தனது குஞ்சுகளுடன் தாயகத்திற்கு திரும்பி செல்கின்றன. இந்த பறவைகளின் நலன் கருதியே இப்பகுதி மக்கள் கடந்த 55 ஆண்டுகளுக்கு மேலாக தீபாவளி, திருவிழாக்கள், திருமணம் மற்றும் இறப்பு உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிகளிலும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை கடந்த மாதங்களில் பெய்ததால் சரணாலயம் முழுவதும் பச்சை போர்வை போர்த்தியது போன்று பசுமையுடன் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக வரும் பறவைகள் தற்பொழுது சீசன் முன்பாகவே ஜூலை மாதம் 3வது வாரத்தில் இருந்தே வர தொடங்கிவிட்டன. சாம்பல் கூழைக்கடா, சின்ன சீழ்கை சிறகி, நீலச்சிறவி, நத்தை குத்தி, நாரை நாமக்கோழி, வெள்ளை அரிவாள் மூக்கன், குருட்டு கொக்கு, மஞ்சள் மூக்கு நாரை, உன்னிக்கொக்கு உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் முன்கூட்டியே வந்துவிட்டன. பொதுவாக மரத்தின் கிளை இடுக்குகளிலும் மறைவான இடங்களிலும் கூடுகட்டி முட்டையிடும் பறவைகள் அனைத்தும் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மரங்களின் உச்சியில் கூடுகளை கட்டி முட்டையிட்டுள்ளன. அதிலும் எப்பொழுதும் 1-2 முட்டைகளை மட்டுமே இடும் பறவைகள் தற்பொழுது 3 முதல் 4 முட்டைகள் வரை இட்டு அடை காத்து வருகின்றன. பறவைகளின் முன்கூட்டிய வருகை, மரத்தின் உச்சியில் கூடு கட்டியிருப்பது மற்றும் அதிகமான முட்டைகள் இடுவது என இந்த வழக்கத்திற்கு மாறான செயல்கள் இப்பகுதி கிராம மக்களை ஒருவித கவலையில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், பொதுவாக பறவைகளின் இந்த மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களின் முன்னறிவிப்பாக இருக்கும் என்பது இந்த கிராம மக்களின் கணிப்பாக உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு தகுந்த முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை மனிதர்களை விட பறவைகள், விலங்குகள் எளிதில் கணித்து விடுகின்றன. இந்த மாதிரியை இனப்பெருக்கம் பண்ணிச்சுன்னா வழக்கத்துக்கு மாறாக மழை அதிகமாக பொழியும், வெள்ளம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த காலதாமதமாகி மழை பெஞ்சாலும் அதிகமான வெள்ளம் வரும் என எங்களுக்கு தோன்றுகிறது. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் வனத்துறையும் வேளாண்மைத்துறையும் இணைந்து இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம விவசாயிகளும் பயனடையும் விதத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்பு கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த வெள்ளப்பெருக்கின் போது அனைத்து விலங்கினமும் அந்த வெள்ளப்பெருக்கு நடைபெற போகிறது என தெரிஞ்சு இடம்பெயர்ந்து சென்று விட்டது. அதுபோல இதுவும் ஒரு முன்னெச்சரிக்கையா எங்களுக்கு தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பறவைகளின் இந்த எச்சரிப்பு எதை உணர்த்துகிறது என்பதை ஆராய்ந்து விலை மதிப்பற்ற மனித உயிர்களையும் விலை பொருட்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக சிங்கம்புணரி செய்தியாளர் குரு ரமணா.